கடுங்கோபத்தோட தான் இப்போ காவேரி கண்டிப்பாக வீட்டுக்கு வர போகிறாங்க. ஏன்னா வந்து இந்த நிவின் சொன்ன அதிர்ச்சியான உண்மை, அதாவது வந்து நிவினை போய் இவங்க திட்டி, நான் தாலி என் கழுத்தை தாலி இருக்க பாரு, நான் ஒரு கல்யாணமான பொண்ணு, என்ன போய் அடையணும்னு நினைக்கிறியா, திருப்பி என் கூட சேரணும்னு நினைக்கிறியா, கேவலமாக இல்லை என்ன மனசில் வச்சுட்டு இருக்கியா, நான் இன்னொருத்தருடைய மனைவி அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ டபக்குன்னு திருப்பி அவர் வந்து எல்லாம் பேசுகிறதெல்லாம் பேசுமா, ஆனால் இது முதல்ல ஒரு கல்யாணமா, இதுவே ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ், நீயே சும்மா பணத்துக்காக தான் அந்த ஆள் கூட இருக்க, அவரே அதை சொல்லிட்டாரு என்கிட்ட, என்னை வெயிட் பண்ணவும் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, என்ன உன்னை வெயிட் பண்ண சொல்லி திருப்பி இவளை எடுத்துக்கோன்னு சொல்கிறதுக்கு நான் என்ன ப்ராப்பர்ட்டியா அப்படின்னு கடும் கோபத்தோட தான் காவேரி கண்டிப்பாக வீட்டுக்கு வர போகிறாங்க. விஜய் சட்டக்காலரை பிடிச்சி கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ விஜய் இதெல்லாம் முன்னாடி சொன்னதுமா, அதுக்கப்புறம் இந்த 3 மாதத்தை என்னுடைய மனசு கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் கூட வாழணும்னு தான் தோணுது, நான் உன்னை காதலிக்கிறேன், என்னை விட்டு போகாதுன்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். அதுக்கு பிறகு வெண்ணிலா வந்தாங்க, அப்போ என்ன பிரச்சனைகள் வருதுங்கிறத பார்க்கலாம். ராகினி ஏதாவது ஒரு வில்லத்தனத்தை கண்ட மாதிரி காமிக்கலாம். நிவினையும் சேர்த்து வச்சு கதையை இழுத்து போகிறது கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.